உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிரை வச்சு செய்யக்கூடிய பச்சை பயிறு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3/4 கப் பச்சை பயிறு நல்லா அலசி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனோட ஈர போக வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆனதும் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் துருவலாகவும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3/4 கப் போல் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இனிப்பு ஓரளவு இருக்கும். நீங்கள் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டரை வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு டைம் எடுத்துட்டு செகண்ட் டைமும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 1/2 கப் போல் தண்ணி விட்டு நம்ம இதையும் இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் இதுலேருந்து ஜூஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இது ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு திக் வேணும்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். இல்லை இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறதுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா நம்ம தேங்காயை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ கூலிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.